அப்படிதான். அது அந்த ஆனா ஸ்டாலின் அவர்கள் என்ன கேட்கறாருன்னா, இருக்கிற திட்டங்கள குடுக்கலாமே அப்படின்னு. நீ தான் உருப்படாம கவர்மெண்ட்டை நடத்திட்டு 10 லட்சம் கடனை வச்சுட்டு மாசம் டெய்லி 200 கோடி வட்டி கட்டுற மாதிரி வச்சுட்டு போனேன். நம்ம வரி பணத்துல இந்த டெய்லி 200 கோடி வட்டி கட்டுறோம் சார். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, விஜய் அவர்கள் பெற்றது ஒரு மேஜிக் வெற்றி, ஒரு மாயாஜால வெற்றி. விஜய் அவர்களுக்கு ஏன்டா ஓட்டு போட்டாலும் மக்கள் எல்லாரும் இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. 70 வந்ததே தப்புன்னு சொல்றான் என்கிட்ட. இவ்வளவு பணமெல்லாம் அள்ளி இள்ளி கொடுக்காம இருந்திருந்தா 0 தான் வந்திருப்பாங்க. எப்படி 70 வந்து ஆச்சரியமா இருக்குது. நீங்க வந்து ஒரு சோஃபா அரசியல் பண்றீங்க, இந்த திட்டத்தை ஒழுங்கா திருமாவளவன் என்ன சொல்றான், நான் கொடுத்த ஆர்டரே முதல்ல கொடுத்த ஆர்டருக்கு ஒரு ஆள் வர்றபோது சோபா வந்தா உடனே சோபாவில் பணம் போச்சுன்னு நீ சினிமாவோட இணைச்சு பேசுறது உன்னோட தரம் எவ்வளவு மட்டமா இருக்குன்னு அர்த்தம். அதே ரத்தத்திலே பிறந்த புத்தி இவங்களுக்கு எல்லாம். சனாதன எதிர்ப்பு தான் எங்களோட கொள்கை என்றுபாரு. இந்தியா முழுக்க மிகப்பெரிய அதிர்வலை உண்டா இருக்கு. உங்க வீட்டுல சனாதானத்தை உங்க அம்மா கிட்ட சொல்லி மாத்தப்பா. கோயிலே போறாங்களே அது சனாதானம் இல்லையா? அதை சொல்லி உங்க அம்மாவை திருத்த முடியல. நீ வந்து சனாதானத்தை ஊரை நான் திருத்ததெல்லாம் ஊரை ஏமாத்துறதுக்காக சொல்ற வழி. பண்ணக்கூடிய இந்த சனாதன எதிர்ப்பை விஜய் பண்ணுவாரான்னு கேட்கிறாங்க. நீ பண்றதெல்லாம் அவர் பண்ணணும்னு வந்தா அப்புறம் அவரும் ஒரு கருணாநிதி ஆயிடுவார், ஒரு ஸ்டாலின் ஆயிடுவார். அவர் எது பண்ணணுமோ அவர் அறிவுக்கு பண்ணட்டும். பண்ண பிற்பாடு பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன குழந்தை பிறக்கும்னு ஜாதகம் பார்க்காது. திருச்சி கிழக்கு அந்த இடத்தை வந்து விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆமா, போனா அந்த டெபாசிட்டும் போயிடுவாங்க. அது திருச்சி அங்க ஸ்டாலின் போனாலும் சரி, யார் போனாலும் ஒன்றும் ஜெயிக்க முடியாது. இன்னொரு தடவை ஸ்டாலினை அவமானப்படுத்தணும்னு ஆசைப்படுறதான் ஒன்று. இனிமே இன்னொரு வாழ்க்கை திமுக கிடையாது சார், எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த ஆட்சியர் வாய்ப்பே இல்லைங்க. திமுக இனி ஒரு தடவை வரணும்னா புதுசா இளைஞர்கள் அண்ணா பேரை சொல்லி பெரியார சொல்லி புதுசா ஒரு அமைப்பு கட்டினால் தவிர இவங்கெல்லாம் இனிமே வர முடியாது. திமுக வந்து மாதம் பெண்களுக்கு ஒரு 1000 ரூபாய் திட்டம் கொண்டு வந்தாங்க. விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதை வந்து நாங்க வந்து செக் பண்ணணும், அதை வந்து நாங்க சீரமைப்பு பண்ணணும், இன்னொரு டைம் சீரமைப்பு பண்றதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும், அது வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னாரு. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை கொண்டு வரதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்ன நீங்க சீரமைக்க போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏற்கனவே 10 லட்சத்துக்கு மேற்பட்ட கடன் இருக்கு. ஆமா, 10 லட்சம். ஒவ்வொரு நாளைக்கும் 200 கோடி வட்டி கட்டுறோம். ஒவ்வொரு நாளும் 200 கோடி அதுக்கு வட்டி கட்டுறோம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. அவ்வளவு சூழ்நிலையில நீங்க 1000 கொடுத்ததுன்னா மக்களை வந்து அவங்களுடைய திறமையை பார்த்து அவங்க சம்பாதிக்கிற மாதிரி பண்ண மாறா நலத்திட்டங்கள்ன்ற பெயரில் அவங்கள வந்து அவங்களுடைய வளர்ச்சியை அவங்களுடைய அறிவை குறைச்சிதான் வச்சிருக்கோம். ஆனா இருந்தாலும் அதை கொடுத்து பழக்கப்படுத்ததுனால அதை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை விஜய்க்கும் இருக்கு. அது கொடுக்கறதுக்கு எப்படி போட்டா இந்த திட்டம் போட்டா இதுக்கு தொடர்ந்து இந்த பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்றத அவர் பாக்குறாரு. 1000 இல்ல 2500 தரேன்னு சொல்லியிருக்காரு. 2500 நிச்சயமா தருவாரு. அதுக்கு வேண்டிய அளவுக்கு திட்டத்தை மாற்றுறதுக்கு ஒரு அவகாசம் தேவை அப்படின்றாரு. அவகாசம் கொடுத்ததும் அதை பண்ணுவாங்க. அப்படிதான். அது ஆனா ஸ்டாலின் அவர்கள் என்ன கேட்கறாருன்னா, இருக்கிற திட்டங்களை கொடுக்கலாமே அப்படின்னு. நீ தான் உருப்படாம கவர்மெண்ட்டை நடத்திட்டு 10 லட்சம் கடனை வச்சுட்டு மாசம் டெய்லி 200 கோடி வட்டி கட்டுற மாதிரி வச்சுட்டு போனேன். நம்ம வரி பணத்துல இந்த டெய்லி 200 கோடி வட்டி கட்டுறோம் சார். பொதுமக்களுடைய தலையில ஏற்றி விட்டு போயிருக்கீங்களா? அதெல்லாம் டெவலப்மெண்ட்டா? அதுக்கு பேர் டெவலப்மெண்ட் கிடையாது. நீ எந்த ஒரு வரம்பு மீறி, அதாவது கடன் வாங்குறதுல கூட என்ன சொல்றாங்கன்னா, நல்ல அறிவுள்ளவன் என்ன சொல்றான்னா, உங்ககிட்ட 80 ரூபாய் பணம் இருந்தா 20 ரூபாய் கடன் வாங்க, அப்பதான் ஒரு முதலீடு பண்ணி ஒரு நிர்வாகத்தை நடத்த முடியும், அதை வந்து அதுல இருந்து விடுபட முடியும்ன்றான். நீ கடனாவே உனக்கு வந்து அண்ணா காலத்துல கவர்மெண்ட்டுடைய வருமானம் 200 கோடி. 200 கோடியை வச்சுக்கிட்டு அண்ணா காலம் பண்ணாங்க. இன்னைக்கு 3-4 லட்சம் கோடி வருவாய் வருது. அதுக்கு மேல நீங்க ஒரு 10 லட்சம் கோடி கடன் வாங்கினா இது பேர் நிர்வாகமா? நிர்வாகத்தை சீர்குலைச்சாச்சு. அதை சரி பண்ணி ஆகணும்னு விஜய் சொல்றதுல தப்பே கிடையாது. சரி பண்ணிட்டு எது பண்ணணுமோ அதை கொடுப்பாரு, நிச்சயமா கொடுப்பாரு. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னா, விஜய் அவர்கள் பெற்றது ஒரு மேஜிக் வெற்றி, ஒரு மேஜிக் தான் நடந்திருக்கு, ஒரு மாயாஜால வெற்றி. விஜய் அவர்களுக்கு ஏன்டா ஓட்டு போட்டாலும் மக்கள் எல்லாரும் இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இவர் என்ன ஜெயிக்குவா போறாரு அப்படின்றதுக்கான இல்ல. நான் பார்த்த மக்கள் வந்து இந்த 50 இந்த எத்தனை சீட்டு 67 70 வந்ததே தப்புன்னு சொல்றான் என்கிட்ட. எப்படி இவர் வர முடியுது, இதுவே தப்பு, இவ்வளவு பணமெல்லாம் அள்ளி இள்ளி கொடுக்காம இருந்திருந்தா 0 தான் வந்திருப்பாங்க. நானும் பாக்குறேன், தமிழ்நாடு பூரா சுத்தி தான் வர்றேன், பாக்குற மக்கள் என்ன சொல்றான், எப்படி 70 வந்து ஆச்சரியமா இருக்குது. இவங்க 0 ஒரு கட்டத்துல கருணாநிதி காலத்திலே 1 சீட்டு 2 சீட்டு வந்திருக்காங்க. இவங்க இந்த மாதிரி கொள்ளையடிச்ச பணத்துல நிறைய
மாறி மாறி பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து மக்களை மயக்கி அது வேணா அதுக்கு பயங்கர மக்கள் ஓரளவுக்கு இருக்கிறதுனால உனக்கு ஓட்டு போட்டாங்க. ம். இல்ல அடுத்த தடவை இன்னும் மக்கள் விழிப்புணர்வு இருந்தா நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் உனக்கு ஓட்டு போட மாட்டான். ம். இதுதான் மக்கள் சொல்றாங்க. ம். மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க. ஒன்றும் கிடையாது. இப்ப இவர் எங்கே விட்டு விட்டு இப்போ முதல்ல போனவர் போனாரு. அதுக்கு பிறகு இப்போ உட்கார்ந்துட்டு கற்பனையில பல விஷயங்களை சொல்றாங்களே தவிர இதெல்லாம் கற்பனை. இந்த கற்பனையெல்லாம் ரொம்ப காலம் போன இது காற்றுல கரைஞ்சு போயிடும். அப்படிதான். ஓகே. ஆமா. ஐயா அதே மாதிரி சட்டசபையில விஜய் அவர்கள் பேச்சு எப்படி பாக்குறீங்க? இதுல இப்ப முந்தா நேத்து சட்டசபை நடந்துச்சு. அதுல வந்து உதயநிதி சில கேள்விகள் கேட்கிறாரு. ம். வந்து நீங்க வந்து ஒரு சோஃபா அரசியல் பண்றீங்க. நீங்க வந்து அந்த அந்த திட்டத்தை ஒழுங்கா பண்ணுங்க, இந்த திட்டத்தை ஒழுங்கா பண்ணுங்க. இல்லாத ஒண்ண அவரு திருமாவளவன் என்ன சொல்றாரு, நான் கொடுத்த ஆர்டரே முதல்ல கொடுத்த ஆர்டர் சோபா. ஒரு ம். ஆள் வர்றபோது சோபா வந்தா உடனே சோபாவில் பணம் போச்சுன்னு நீ சினிமாவோட இணைச்சு பேசுறது உன்னோட தரம் எவ்வளவு மட்டமா இருக்குன்னு அர்த்தம். ம். நீ வீடு வீடா பணம் கொடுத்தியா அதுக்கெல்லாம் யாரு என்ன சொல்லுவ? கட்சிக்காரங்களே விலை கொடுத்து வாங்கி அவங்கள 22 கட்சியை விலை கொடுத்து வாங்கி வச்சிருந்திய. அப்ப 22 கட்சி இல்லாம போயிருந்தா உன் கதை என்ன ஆயிருக்கும்? ம். முதல்ல குற்றச்சாட்டு ஒண்ணு சொல்ற போது சொல்லுவாங்க, நீ ஒரு விரலை காட்டி குற்றச்சாட்டுனா 4 விரல் உன் பக்கத்துல திருப்பி இருக்கு. அதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டு நீ பண்ண தப்புனால நாடே நாசமா போயிருக்குது. அதை விட்டுட்டு இப்ப வந்து அவர் பேர்ல குற்றம் சொல்றதுக்கு என்ன இருக்குது? சோபால தான் பணம் கொடுக்கணும்னு நினைச்சா சோபால தான் கொடுக்கணுமா? வேற வேற வகையிலே இல்லையா? அப்படியே கொண்டு கொடுத்துட்டு தான் உள்ள போகணும். அப்புறமா கொடுக்கக்கூடாதா? அல்லது முன்னாடியே அனுப்பிட்டு போகக்கூடாதா? அதெல்லாம் சும்மா இவங்க புத்தி இவங்களை விட்டு போகல, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதே மாதிரி உதயநிதி சொல்லி அதே ரத்தத்திலே பிறந்த புத்தி இவங்களுக்கு எல்லாம். ம். அதான் ஐயா உதயநிதி சொல்லிப்பாரு சட்டசபையில சனாதன எதிர்ப்பு தான் எங்களோட கொள்கைன்றிருப்பாரு. இந்தியா முழுக்க மிகப்பெரிய அதிர்வலை உண்டாயிருக்கு. அவரோட அந்த சனாதன எதிர்ப்பு, திமுகவோட இந்த சனாதன எதிர்ப்பு முதல்ல உங்க வீட்டுல சனாதானத்தை உங்க அம்மா கிட்ட சொல்லி மாத்தப்பா. ஆ. கோயிலே போறாங்களே அது சனாதானம் இல்லையா? ஆ. இல்லாத கடவுள் நம்ம வந்து நட்ட கல்லை சுற்றி வந்து மொனமொனன்னு சொல்லு மந்திரம் ஏதரான்னு சொன்னார சித்தரு. அதை சொல்லி உங்க அம்மாவை திருத்த முடியல. நீ வந்து சனாதானத்தை ஊரை நான் திருத்த எல்லாம் ஊரை ஏமாத்துறதுக்காக சொல்ற வழி. அவனுக்கு அறிவு வந்தா என்னென்ன பண்ணுவான் அவன் பண்ணிட்டு போவான். இதுதான் அவன் நிலைமை. இது அண்ணா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தான் அவரும் பெரியார் கூட இருந்துட்டு வெளியில வந்த ஒரு படம் உடனே சொன்னாரு, ஒன்றே குலம் 1000 தெய்வம் இருக்கிறத விட ஒன்றுன்னு சொல்லிட்டோம்னா தானா ஒண்ணுக்கு வரட்டும் அப்புறம் பார்த்துவோம்னாரு. ம். அவரு எழுதி நடிச்ச நாம்ன்ற படத்துல 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால்னு பாடினாரு. ம். அதெல்லாம் விட்டு உங்க வீட்டை முதல்ல திருத்துப்பா, அதுக்கு பிறகு ஊரை திருத்தலாம். ஓகே. ஆனா திமுகவோட இந்த தொடர்ச்சியான சனாதன எதிர்ப்பை எப்படி பாக்குறீங்க? சனாதனத்தை எதிர்க்கணும். சார் இப்ப அது வந்து அவங்க அறிவு வந்துட்டா அவன் தெரிஞ்சு போவான். அது வந்து அது நம்முடைய வேலை இல்லை. அது பல காலமா வந்தது. படிப்படியா இப்ப மாறி இருக்கு. இப்ப பல பேருக்கு இப்ப பாத்தீங்கன்னா பெரியார் திமுகவில இல்லாம திகாவில இல்லாம ஜாதி மறுப்பு திருமணங்கள் அங்கங்க நடக்க ஆரம்பிச்சு. படிச்ச உடனே அந்தந்த பிள்ளைங்க லவ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணி வராங்க. பெரிய சமுதாயத்துல எல்லாம் இப்ப சத்தம் இல்லாம உயர்ந்த சமுதாயத்துல நிறைய திருமணங்கள். இப்ப நான் கூட எங்க பேரனுக்கு இது பண்ற போது கேஸ்ட் நோபாருன்னு தான் போடுறோம். புரியுதா? அப்படி வந்துடுச்சு சமுதாயம். தானா அது மாறுற போது இதுவும் மாறிட்டு போவோம், அவ்வளவுதான். மக்களுக்கு திருவிழாக்கள் தேவை. அதுக்கு அவன் அந்த பொம்மையை தூக்கி வச்சுட்டு கடவுள்னு சொல்லிட்டு போறான். அதுக்கு பின்னால அந்த கடவுள் பின்னால கூட எவனும் போகல. நான் ஒரு ஊர்ல படுத்திருந்தேன். ஒரு முக்கியமான ஒரு புண்ணிய ஸ்தலத்துல படுத்த ராத்திரில ஒரே சத்தம் கட்டுது. என்னடான்னு 2 மணிக்கு எழுந்துச்சு பார்த்தா ஒரு 4 பேர் ஒரு சாமி பொம்மையை தூக்கிட்டு போயிட்டே இருக்கானுங்க. ஆனாலும் சத்தம் அங்க பின்னால நிறைய சத்தம் கேட்குது. என்னடான்னு போனா கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் அங்க வச்சிருக்கான். மக்கள் பூரா அது பின்னால் தான் நிக்கிறான். கடவுளை அனாதையா விட்டான். அவன் வந்து இது ஒரு என்டர்டெயின்மெண்டா வச்சுக்கிட்டு போறவன் அல்லது பிட் பாக்கெட்டுக்காரன் அல்லது வேற வேற நோக்கத்துக்காக போறவன் எல்லாம் கோயிலுக்கு போறான். கோயிலுக்கு போறவனுக்கு பல நோக்கம் உண்டு. அத ஒரு காந்தியாரே சொல்லியிருக்காரு அந்த காலத்துல, கோயில்கள் விபச்சார விடுதின்னு சொல்லிட்டு போனாரு. அதுக்கெல்லாம் என்ன இவங்க மறுப்பு சொன்னாங்களா? ஐயா அதே மாதிரி அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நாங்க பண்ணக்கூடிய இந்த சனாதன எதிர்ப்பை விஜய் பண்ணுவாரான்னு கேக்குறாங்க. நீ பண்றதெல்லாம் அவர் பண்ணணும்னு வந்தா அப்புறம் அவரும் ஒரு கருணாநிதி ஆயிடுவார், ஒரு ஸ்டாலின் ஆயிடுவார். அவர் எது பண்ணணுமோ அவர் அறிவுக்கு அவர் ஆற்றலுக்கு அவருடைய சிந்தனைக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணட்டும். பண்ண பிற்பாடு என்ன பண்றாருன்னு நம்ம பார்ப்போம். ஓகே. பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன குழந்தை பிறக்கும்னு ஜாதகம் பார்க்காதீங்க. ஓகே. ஐயா அதே மாதிரி திருச்சி கிழக்கு அந்த அந்த இடத்தை வந்து விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆமா. நேத்து வந்து அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் நிக்கணும்ன்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஆமா. அது நின்றா அவர் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? எப்படி வெற்றி வாய்ப்பு கிடைக்கும்? போனா அந்த டிபாசிட்டும் போயிடுவாங்க. அது திருச்சி என்னுடைய மாவட்டம் எனக்கு தெரிஞ்சதுதான். அங்க போனா இனிமே வந்து அங்க பண்ண முடியாது. அங்க ஸ்டாலின் போனாலும் சரி யார் போனாலும் அங்க ஒன்றும் ஜெயிக்க முடியாது. அன்பிலுடைய ஆசை என்னன்னா இன்னொரு தடவை ஸ்டாலினை அவமானப்படுத்தணும்னு ஆசைப்படுறதுதான் உண்மை.
இதுதான் ஆசையா அவங்களுக்கு? ஆமா. ஆனா அவங்க வந்து நேத்து மாவட்ட செயலாளர் கூட்டம் மாதிரி போட்டு அதுல ஒரு தீர்மானம் மாதிரி இது பண்ணியிருக்காரு. என்ன மக்கள் சக்தி பெருசா, உன் சக்தி பெருசா? மக்களுடைய இதயத்தை கவர்வதற்கு நீ என்ன பண்ணியிருக்கிறேன்னு மாத்திரம் தான் பார்க்கணும். ஐயா இப்ப ஆ, ஒரு விருகம்பாக்கம் மாநாட்டுல அண்ணா வந்து எல்லாருக்கும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு ம், என்ன சொல்றாரு, அவர்களுக்கெல்லாம் அங்கேதான் இடம், சட்டமன்றத்துக்கு அது போறதான் இடம், உங்களுக்கெல்லாம் இந்த இதயத்தில் ஆ, இடம். இதயத்துல இடம் பெறுறதுக்குடைய முயற்சிகளை பண்ணாம ஊழலை பண்ணி ஒரு ஆபீஸ் நீ வச்ச ஒரு ஆபீஸ்ல போய் பணம் கொடுக்காம ஒரு சின்ன வேலை நடக்குமா? என் வரியில அவனுக்கு சம்பளம் கொடுக்குற, அவனுக்கு சம்பளம் கொடுக்குற அவனுக்கு அவன் அந்த வேலையை போடுறதுக்கு நீ லஞ்சம் வாங்குற, டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு லஞ்சம் வாங்குற, அதுக்கு பிறகு அவன் எப்படி லஞ்சம் வாங்காம இருப்பான்? ம், அப்படின்னு நிலைமையை உருவாக்கிட்டு அப்புறம் எப்படி மக்கள் உன்னை மதிப்பான்? ம். அதெல்லாம் போயிடுச்சு. இளைஞர்கள்லாம் இப்போ தெளிவாயிட்டாங்க. ஆனா அன்பில் மகேஷ் சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் நீங்க நிக்கணும். அவங்களால அந்த தோல்வி ஏத்துக்க முடியலாங்க இல்லையா? யாரால? ஒருவேளை அந்த திமுக கட்சியினரால் ஸ்டாலின் தோல்வி ஏத்துக்க முடியல. ஸ்டாலின் வந்து குளத்தூர் தொகுதிக்கு ஏராளமா பண்ணார், மாறி மாறி அப்படி மாறி இருந்தும் பண்ணார். ஏன் தோத்து? ஆனா ஏன் தோத்தாருன்னா, மக்களுக்கு ம், நீங்க வந்து என்னதான் பண்ணாலும் உங்க யோகிதாம்சம் என்னன்னு அவங்களுக்கு பாக்குற போது ம், நீ முதல்வரா இருக்கிறதுக்கு லாயக்கு இல்ல அப்படின்றது அந்த மக்கள், உன் தொகுதி மக்களே முடிவெடுத்துட்டாங்க. ம், அதுக்கு பிறகு திருச்சி மக்களை போய் ஏமாத்தலாம்னு நினைச்சா திருச்சி அவ்வளவு இழிச்சோ எனக்கு இடம் கிடையாது. ம், திருச்சி அறிவு பூமி, அங்க வந்து அறிவாளிகள், பெரியாருடைய பூமி, ம், தெரியுதா? அங்க வந்து நீ அவ்வளவு ஈஸியா ஏமாத்த முடியாது. ம். அதனால அனாவசியமா போய் இன்னொருத்தர பல்லு உடைச்சுவாம இருக்குது. அதுதான் நல்லது. ஆனா சொல்றாங்க அன்பில் மகேஷ் சொல்றாரு, திமுக கட்சிக்காரன் சொல்ற ஸ்டாலின் இன்னொரு தடவை போட்டியில அன்பில் நிக்கணும். மகேஷ் உங்க அப்பா தாத்தா இருந்திருந்தாருன்னா இதை சொல்ல மாட்டார். ம், அவங்க தாத்தா அன்பில் இருக்காரு, அவர் ம், பெரிய அறிவாளி. ம், அவர் வந்து எம்ஜிஆரை வெளியில எத்தின போது ம், அந்த பொதுக்குழு நாக்குறாங்க, பொதுக்குழு ராஜேஸ்வரி மண்டபத்தில் நடக்குது. ம், அவங்க வெளியேற்றின போது அங்கேருந்து வேகமா வந்தார், எங்ககிட்ட தான் வந்தார் அவங்க மாவட்டத்தோட. ம், ஒரு அசிங்கமான வார்த்தை சொன்னார், அதை நான் இங்க சொல்லக்கூடாது. ம், நான் ஒருத்தரை மாத்திரம் பார்த்து நம்ம கவனிச்சுட்டு இருந்தா நம்ம நல்லதுன்னா ஊரா நல்லா பாக்குற மாதிரி வச்சுட்டாரு. ம், இதுக்குள்ள வேற வார்த்தை இருக்கு, அசிங்கமான வார்த்தை. ம், அதனால அப்படி பண்ணிட்டாரு கருணாநிதினு சொல்லுவாரு. அவரு வந்து போல்டான ஆளு, நியாயமா பேசுவாரு. ம். அவருக்கு வந்து எம்ஜிஆரை நீக்குனதுல உடன்பாடு கிடையாது. அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடையாது, மனிதன் அவர். நல்ல மனுஷன். ஓகே. அவருடைய வயசஸ் என்னன்னா தண்ணி கிண்ணி போடுவாரு, அது இது பண்ணுவாரு. அது அந்த சமுதாயத்துல இருந்த சூழ்நிலை. பொதுவா நல்ல மனுஷன். எனக்கெல்லாம் மாவட்ட செயலாளர். ஓகே, ஓகே. அதனால இன்னொரு தடவை அந்த தேர்தல்ல நிக்க வேணான்றதான் உங்களோட கருத்து. நான் அது போய் இன்னொரு தடவை பல்லு உடைச்சுக்கோட்டோம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அங்க விஜய் அவங்க விஜய் கட்சியில இருந்து நிப்பாங்க, தாவேக்கால இருந்து நிச்சயமா நிப்பாங்க. நிப்பாங்க, விஜய் கட்சியில நிறுத்துவாங்க. அரசியல் களம் பார்த்தோம்னா விஜய் விசஸ் உதயநிதி அப்படின்னு தான் இருக்கு இன்னைக்கு. விஜய் விசஸ் உதயநிதி அப்படின்னு தான் இருக்கு இன்னைக்கு. சட்டசபையிலே அப்படிதான் இருக்கு. அடுத்து அரசியல் களம் எப்படி ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அதிமுகவோட அழிவு பாதைக்கு போயிட்டு இருக்கு. திமுகவும் இன்னைக்கு ஆட்சியில் இல்ல. சோ 31 அடுத்து 31 சட்டமன்ற எலெக்ஷன். எதிர்கட்சின்றது யாரா இருந்தாலும் இப்ப இவரெல்லாம் பழனிசாமி, இவங்களோட 10 சீட்டு கூட அவர் வாங்கியிருந்தா பழனிசாமி தான் எதிர்கட்சியில் இருப்பாரு. எதிர்கட்சியில இருக்கிறதுனால களம் அவங்களோட இருக்கு அப்படின்றதெல்லாம் தப்பு. உங்களுக்கு களமே இல்லை, அந்த ஏதோ மக்கள் போட்ட நீங்க கொடுத்த லஞ்சத்துல வந்த களம் இருக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பாக்குறப்போ பக்கத்துல நேரு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, பக்கத்துல இருக்கிற ஆள்லாம் பாக்குறாங்க. நேரு அங்க சர்வ வல்லமை படைத்தவரா இருந்தாரு. எவ்வளவு நேரோல மயிரிழை அளவில் தான் மயிரிழை அளவில் உயிர் தப்பினாரே தவிர வேற என்ன இருக்கு? அதனால மக்கள் தெளிவாயிட்டான். நீங்க நேரு தொகுதியில நேரு அடிபட்டது இருக்க, அது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பண்ணிருக்காரு, இங்க எல்லாம் பண்ணாரு. எல்லா மக்களும் அவருக்கு ரொம்ப வேண்டியவங்கள. ஆனா மக்கள் வந்து பாக்குறாங்க, நீ யாரோட இருக்கிறன்னு பாக்குறாங்க. நீ உனக்கு ஓட்டு போட்டா இப்படிதான் ஆகும் அப்படின்றதுனால ஏதோ தப்பிக்க வச்சிருக்காங்களே தவிர இனிமே இன்னொரு வாழ்க்கை திமுக கிடையாது சார், எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த ஆட்சியர் வாய்ப்பே இல்லைங்க. திமுக இனி ஒரு தடவை வர்றதுக்கு வரணும்னா புதுசா இளைஞர்கள் அண்ணா பேரை சொல்லி பெரியார சொல்லி புதுசா ஒரு அமைப்பு கட்டணால் தவிர இவங்கெல்லாம் இனிமே வர முடியாது. அதுவும் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்கு? இப்ப நிறைய வந்து புதுசா இளைஞர்கள் அண்ணாவனுடைய அமைப்பை, காமராஜருடைய அமைப்பை விரும்புறாங்க. அவங்க வருவாங்க, அடுத்த தலைமுறை அதை தேடி வரும். அவங்க தான் நிற்பாங்க, இவங்க நிக்க மாட்டாங்க. அதனால இனிமேல் விஜய் விசஸ் உதயநிதி அது எப்படி இதுமே அரசியல் களம் வேற. அது வந்து பொலிட்டிக்கல்ல இருக்கிற அது ஒரு எதிர்கட்சின்னு இருக்கணும்ன்றதுனால பேர் வருதே தவிர விஜய்க்கு வந்து ஈடு வந்து இவன் பேர் என்ன உதயநிதின்னு சொல்றத முறையற்றது. எப்படி வேற? நான் கேட்கிறேன், ஒரு ஜனநாயக பண்பு இருந்தா ஸ்டாலின் வந்து
போதே தான் குடும்ப அரசியல் நாடே காரி துப்பிச்ச. அதுக்கு பிறகு நீ யாராச்சும் ஒரு நேருவை கொண்டு வந்தான்னா எதிர்கட்சி தலைவரா? ஏன் கொண்டு வரலைங்க? ஏன்னா என் குடும்பத்தில் தான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, உனக்கு உன் குடும்பம் தான் முக்கியமே தவிர நாடு முக்கியம் அல்ல. அதுதான் விஷயம். ஐயா, இப்ப விஜய் நினைச்சா முன்னாள் அமைச்சர்கள் மேல ஆக்ஷன் எடுக்கலாம் தானே? ஊழல் பண்ணவங்க மேல அது பண்ணுவாரா? நிச்சயமா பண்ணணும். பண்ணியே ஆகணும். பண்ணி நான் தான் சொல்றேன், எம்ஜிஆர் அறிக்கையில கொடுத்திருக்கிற மாதிரி நீங்க வந்து ஊழலில் சேர்த்த சொத்துக்களை பறிமுதல் செய்து அரசுடைமை ஆக்கினால் இந்த நாட்டில் இருக்கிற கடைசி ஆளு கூட குறைஞ்சது 2 கோடிக்கு சொத்து இருக்கும். இதுதான் பதிலா இருக்கு. ஆமா. ஓகேங்க ஐயா. விஜய் அவர்கள் பார்த்துட்டு பாரு, அவரோட ஆட்சிக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நான் அதான் சொன்னேன், அது வந்து இளைஞர்களை கல்வியில நல்ல தீவிரம் காட்டணும். அதாவது கல்வியில வந்து டெல்லியில இருக்கிற எஜுகேஷனல் அகாடமி என்ன பண்றாங்கன்னா, மக்களுக்கு வீரத்தை பத்தி சொல்லாத, மொழி பற்றி சொல்லாத, தியாகத்தை பத்தி சொல்லாத, அந்த பாடப்பகுதியில எல்லாம் வைக்காதீங்க அப்படின்றாங்க. இப்ப நான் எல்லாம் படிக்கிற போது என்னுடைய 10வது பாடத்துல மொழிப்பற்றுன்னு ஒரு பாடம் உண்டு. அதுல காந்தியார சொல்லுவாங்க. காந்தியார் உலகத்துல மிகப்பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்தாலும் கூட அவரு கடைசி வரைக்கும் தன்னுடைய தாய்மொழியான குஜராத்தியில் தான் கையெழுத்து போட்டார். இன்னைக்கு நான் அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி ரவீந்திரநாத் தாகூர் பெரிய கவிஞர், அவரு வந்து நோபல் பரிசு பெற்றவர். அவரே கூட கடைசி வரைக்கும் அவருடைய தாய்மொழியான வங்கத்துல தான் கையெழுத்து போட்டாரு. இதெல்லாம் படிச்சுட்டு நானும் வந்து இன்னை வரைக்கும் என் தாய்மொழியான தமிழ்ல தான் கையெழுத்து போட்டிருக்கேன். எங்கேயும் ஆங்கிலத்துல நான் கையெழுத்து போட்டது கிடையாது. இதுதான் உண்மை. அதனால அதெல்லாம் கூடாதுன்னு சொல்றதுக்கு இப்ப அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. டெல்லியில இருக்கிறது கவர்மெண்ட் வந்து தமிழ் இனத்தை அழிப்பதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதையும் மீறி தமிழினம் வளர்ந்துகிட்டு வரும். இவ்வளவு நேரம் இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்தீங்க. இதே மாதிரி இன்னொரு பட்டியல சொல்லுங்க. நன்றிங்க.